ஹாய் காவியா, எப்படி இருக்க? காவியா, நான் ஒரு வாங்கின அந்த பேண்டி லைனர் இருக்குல்ல, அதை சும்மா யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு யூஸ் பண்ணேன் காவியா. ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம சாதாரணமாக பேண்டி அந்த அந்த மாதிரி தான், மற்றபடி எதுவுமே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் இருந்தேன். ஒரு 2 or 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக ஆனது. சரி, என்னடா பீரியட்ஸ் வர மாதிரி, ஏன்னா நான் பீரியட்ஸ் ஆகி 8 month ஆகுது. நான் இடையில அதுக்கு முன்னே பார்த்தா நான் டாக்டர்கிட்ட போனாதான் பீரியட்ஸ் ஆகும். ஒரு 2 days 3 days அதுக்கு நான் 5000 செலவு பண்ணாதான் அந்த பீரியட்ஸே நடக்கும். சரின்ட்டு நான் தைராய்டுனால டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். நான் பிசிஓடியும் இருக்கு. ஸோ அதனால ஏதோ ஒரு பிரச்சனை நான் அலட்சியமா விட்டுட்டு இருந்தேன். இந்த பேண்டி லைனர் வச்சு ஒரு 5வது நாளே எனக்கு ஒரு மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேர்ட் ஸ்மெல்லு வித் அந்த நீர் கட்டின்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பீரியட்ஸ் மாதிரியே நீர் கட்டி இதானது. அப்புறம் 7 day 7வது நாள் 8வது நாள் பார்த்தா பீரியட்ஸ் ஆயிட்டேன். இப்போ என்னன்னா ஒரு 6 நாள் பீரியட்ஸ். எப்போ 8 மாசம் பீரியட்ஸ் ஆகல, அது எல்லாமே வெளியாக ஆரம்பிச்சிட்டு. பரவாயில்ல, நல்ல ப்ராடக்ட் காவியா. ஓகே, எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பேடு நம்ம உடம்புல இவ்வளோ மாற்றம் உண்டாகுங்கிறது ரியலாக நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள டேப்லெட்டு மெடிசன் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு பேடுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறப்ப ஓகே, ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் காவியா. இப்போ நான் பீரியட்ஸில் தான் இருக்கேன். ஸோ அந்த பீரியட்ஸ் பேட் யூஸ் பண்ணுறதும் நல்லா இருக்கு. ஏன்னா அது டே ஃபுல்லாக வைக்கும் போது நான் 3 hours 4 hours பேடு மாற்றுவேன். இது 1 day ஆனாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு உறுத்தலோ அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கு காவியா.